அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த 2026ஆம் ஆண்டில் என்ன மாதிரியான மேஜரான கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு பார்க்குற போது, இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த வருஷம் கடைசியில் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் தான் ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த வருஷம் முழுவதுமே திருக்கணித பஞ்சாங்கப்படி மீன ராசியில் தான் சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்கார். ஆக குரு பகவான் மட்டும் மிதுனம் கடகம் 2 ராசியில் சஞ்சரிக்கிறார். சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். கும்பராசியில் ராகு, சிம்ம ராசியில் கேது பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ஆக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்களுக்குன்னு பார்வை இருக்குது. இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சரிக்கிறாங்க, இதில் மேஜரான கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இங்கே இந்த வருஷம் நமக்கு ஜூன் 1ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. ஆக அந்த அடிப்படையில் பார்க்க வரும்போது அதுக்கு முந்தைய காலம், அதுக்கு ஜூனுக்கு அப்புறமான காலகட்டங்கள் அப்படின்னு பிரித்து பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு பல நன்மையை செய்யும் பொழுது அந்த கிரகம் நமக்கு ஒரு சில கெடுபலங்களையும் செய்யும். இது எப்பயுமே மறந்துடாதீங்க. எல்லா கிரகம் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி ஏதாவது இன்னொரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யும் பொழுது வேறொரு கிரகம் நம்ம வாழ்க்கையில் நிறைய கெடுபலங்களை செய்வதற்கு தயாராக இருக்கும். ஆக இப்படி மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை நமக்கு செய்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன், ஏற்ற இறக்கம் என்பது இருந்துகிட்ருக்கு. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு துல்லியமாக பலன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இருந்தால் கூட உங்களுடைய இண்டிவிஜுவல், அதாவது தனிப்பட்ட ஜாதகம் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். பொதுவாக இந்த பெயர்ச்சி, இந்த வருஷ பலன் பார்க்குற போது நமக்கு முதல்ல தேவை பண வசதி, வேலை வாய்ப்புகள், பிஸ்னஸ், திருமணம், குழந்தை, அதுக்கடுத்து உடல் ஆரோக்கியம். இதுதான் நமக்கு பிரதானமாக தேவை. இது அத்தனையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த காலகட்டங்களில் எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பொறுமையாக கேளுங்க. இது பொது ஒரு வருட பலன், அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் கூட கவனமாக கேளுங்க. முதல்ல இந்த வருஷத்தில், இந்த 2026 மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு வருமானங்கள் எப்படி இருக்குது இதை முதல்ல பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு கையில் பண வசதி நிறைய ஓரளவுக்கு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மணி ரொட்டேஷன் என்பது பெரிய லெவலில் இருக்கும். இந்த பெரிய லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது எது வரைக்கும்னா மே 31ஆம் தேதி வரைக்கும் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில், குறிப்பாக நான் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கேன், பேச்சின் மூலமாக ஏன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது ஏன் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் அத்தனை பேருக்கும், இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வருஷம் முழுவதுமே ஏர்னிங் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு காரியம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, குறிப்பாக நீங்கள் மே மாதம் 31க்குள்ளே என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எப்பயுமே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க, நம்ம எந்த காரியம் பண்ணுறதாக இருந்தாலும் நமக்கு இறை அருள் வேண்டும், இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் வேணும். அந்த இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு மே 31 வரைக்கும் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு நிறைய இந்த வருஷத்தில் இருக்குது, மே 31 வரைக்கும்.
அதுக்கப்புறம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். ஒரு காரியத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை செஞ்சால் மட்டும்தான் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். அதுலேயும் இந்த மே 31க்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் அத்தனை விதமான உறவுகள், ரிலேஷன்ஷிப் முழுவதுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே மே 31 வரைக்கும் தான் உங்களுக்கு உண்டு. ஆக எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ நல்லது. குறிப்பாக அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, அத்தனை விதமான கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் மேலே படிக்கிறதுக்கு பார்ட் டைம் ஆகவோ அல்லது ஜூம்லேயோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ நிறைய படிப்பதற்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே மே வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இந்த வருஷத்தில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே மே 31 வரைக்கும் பெரிய லெவலில் அடிக்கடி இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஆக இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் மேசராசியில் பிறந்தவங்க, சிறு தொழில் பண்ணுறவங்க, சுயதொழில் பண்ணுறவங்க, வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறவங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஏற்றம் மிகுந்த காலமாக மே 31 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூன் 1 வீக்குக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருக்குது. ஆக நான் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் ஜூன் 1 வீக்குக்கு அப்புறம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா பாருங்கள், மே 31 வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் கவனித்து கேளுங்க. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, அதாவது பெரிய லெவலில் நான் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மே 31 முடிஞ்சு ஜூன் 1 வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய லெவலில் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் எஜுகேஷன், குறிப்பாக அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாமே ஜூன் 1 வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் மெயினாக உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறது தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஜாபில் வேணாலும் இருங்க. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ஏதாவது ஒரு பெரிய எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம் அல்லது ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கலாம், நீங்கள் எந்த இந்தியாவில் இருக்கலாம், அதர் கண்ட்ரியில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருங்க. மாத சம்பளம் வாங்கக்கூடிய உடல் உழைப்பு சார்ந்த உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஒரு பக்கம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த வருஷம் முழுவதுமே. ஆகையினால வேலை என்பது உங்களுக்கு இல்லாமல் இல்லை. அதாவது ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அது இல்லாமல் நான் இந்த வருஷத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு ரொம்ப பெரிய ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இனிமேல் அதுக்கான ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய வயதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த வேலை, இது அத்தனையுமே இந்த வருஷம் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்குற போது இந்த மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது இன்டர்வியூவில் அடிக்கடி நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. இது எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது அல்லது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா உண்டு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. அது இல்லாமல் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அமைவார்கள். இது அத்தனையுமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. பட் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட
இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுலேயும் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் உங்களுக்கு ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வருஷம் முழுவதுமே இருக்கார். 12ஆம் இடம் அப்படின்னாலே தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயும் குறிப்பாக சனி பகவானுடைய பார்வை எல்லாருக்கும் முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை, அடிவயிற்றில் பிரச்சனைகள், இது அத்தனையுமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. ஆக உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மே வரைக்கும் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பிஸ்னஸ்ஸு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்தஸ்து, புகழ், வருமானங்கள் கூடும். இந்த வருஷத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், குறிப்பாக ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில், உங்களுக்கு இந்த வருஷம் மே 31 வரைக்கும் நல்ல ஒரு பொன்னான காலங்கள். அந்த காலங்களில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அது எல்லாவற்றுக்கு மேலே யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் இந்த வருஷம் முழுவதுமே குறிப்பாக மே 31 வரைக்கும் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் அல்லது வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேரும் மே 31க்குள்ளே முயற்சி பண்ணுங்கள். பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க இந்த வருஷம் முழுவதுமே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இந்த வருஷத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே அதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக 31 மே வரைக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறைய இருக்குது. ஃபர்தராக நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களோட அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. இந்த வருஷம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் இறை வழிபாட்டை கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. அது எல்லாமே இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் பைரவரையோ, ஆஞ்சநேயரையோ நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் சிவ தரிசனம், சிவ வழிபாடு, சிவனுக்கு அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.